Taste the Daily. பாலியல் குற்றவாளி அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் குற்றவாளியாக சிக்கி சிறையிலே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஞானசேகரன், குறிப்பாக அவரது உறவினர் என்று சொல்லப்படக்கூடிய கோட்டூர்புரம் சண்முகம், திமுகவுடைய 170வது வட்ட செயலாளர், அவரது மனைவியும் திமுகவில் பொறுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாடு குடிசேர்ந்த அரசு ஊழியராக பணியாற்றி வரக்கூடிய இந்த கோட்டூர்புரம் சண்முகத்தினுடைய சகோதரர் கோ ராஜன், இவர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பணியாற்றி வருகிறார். 17/2/2025 திங்கட்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமிகு கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய திருக்கரங்களால் இவருக்கு திருமணம் நடைபெற இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கிலே பார்க்கிற போது டிசம்பர் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டே திமுக நிர்வாகி, குறிப்பாக இந்த கோட்டூர்புரம் சண்முகத்தினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர் என்று கூறப்படக்கூடிய ஞானசேகரன் சிக்கிவிட்டார். இதனால் இந்த சித்தரஞ்சன் சாலையில் முதல்வர் ஸ்டாலினுடைய இல்லத்தில் நடைபெறுவதாக இருந்த இந்த திருமணம் அங்கே நடைபெறாமல் இடம் மாற்றம் செய்யப்பட்டு பிரியாணி புகழ் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய இல்லத்திலே இந்த திருமணம் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சிறை சென்றிருக்கக்கூடிய, பாலியல் குற்றத்திலே சிக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னணியிலே இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு திமுகவில் இவ்வளவு பெரிய பாதுகாப்பா என்கிற மிகப்பெரிய ஒரு நிலை ஏற்பட்டது. குறிப்பாக ஞானசேகரனை கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலிருந்து திமுக கோட்டூர்புரம் சண்முகம் தான் காவல் நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். குறிப்பாக வழக்கு பதிவு செய்வதற்கு தாமதப்படுத்தியதும் இவர்தான். அதே போன்று திமுகவில் இவரை அறிமுகம் செய்து வைத்ததும் கோட்டூர்புரம் சண்முகம் தான் என்று கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு நிலைகளிலே ஞானசேகரனுக்கு திமுகவுடைய படை பரிவாளங்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த திருமணத்திற்கு திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய, வாரிசு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சென்று அந்த திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க இருந்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய திருக்கரங்களால் தாலி எடுத்து கொடுத்து இந்த திருமணம் நடைபெற இருந்திருக்கிறது. அதே போல திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், துரைமுருகன், இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு வாழ்த்து இருந்திருக்கிறார்கள். இந்த பாலியல் குற்றத்திலே ஞானசேகரன் சிக்கியவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் இதில் எதற்கு நமக்கு வம்பு என்கிற ஒரு நிலையிலே அனைத்து அமைச்சர்களும் அப்படியே அந்த திருமணத்திற்கு செல்லாமல் தங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் பிரியாணி புகழ் அந்த ஞானசேகரனுடைய இல்லத்திலே பிரியாணி சாப்பிட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் மட்டும் அவரது இல்லத்திலே அவரது தலைமையிலே இந்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. குறிப்பாக அந்த திருமணத்திலே 170வது வட்ட திமுக செயலராக இருக்கக்கூடிய சண்முகம் தலைமை தாங்கி அந்த திருமணத்தை நடத்தி இருக்கிறார். அவரது மனைவியும் திமுக மகளிரில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி திமுகவுடைய பின்னணியில் தான் ஞானசேகரனுடைய மிகப்பெரிய இந்த பாலியல் அட்டூழியம், அந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. ஒரு முதலமைச்சரே ஒரு பாலியல் பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளி, அவரோடு தொடர்புடையவர்களுடைய திருமணம் நடைபெறுகிறது என்றால் எந்த அளவிற்கு திமுகவுடைய ஆட்சியினுடைய நிர்வாகம் பாலியல் குற்றவாளிகளுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த சான்றுகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. திமுக நிர்வாகி ஞானசேகரனை பொறுத்தளவிற்கு விசுவாசி கட்சியை சேர்ந்தவர் அல்ல, அவர் திமுக விசுவாசி என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே அவர் பட்டவர்த்தனமாக திமுகவை சேர்ந்தவர் என்பதைத்தான் வெளிப்படையாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஞானசேகரனுக்கு பின்னால் இந்த கோட்டூர்புரம் சண்முகம் தான் மிகப்பெரிய அளவிலே பக்கபலமாக இருக்கிற பொழுது கோட்டூர்புரம் சண்முகத்தை ஏன் இந்த வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை? அதே போன்று கோட்டூர்புரம் சண்முகத்தினுடைய சகோதரர் ராஜன் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை? பிரியாணி புகழ் அமைச்சராக இருக்கக்கூடிய மாசுவை இந்த விவகாரத்தில் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை? அதாவது செய்தி வெளியிட்டதற்காக பல்வேறு செய்தியாளர்களை அழைத்து செல்போனை பிடுங்கி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் கூட அழைத்து விசாரணை நடத்துகிற அளவிற்கு சென்ற காவல்துறை இந்த வழக்கிலே பக்கபலமாக இந்த வழக்கிற்கு முற்றுப்புள்ளி, அதாவது குற்றவாளியை பாதுகாக்கிற விதமாக செயல்படக்கூடிய திமுக நிர்வாகிகளை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் தற்போது திமுகவினுடைய பின்புலத்தில் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது.
ஞானசேகரனுடைய பாலியல் லீலைகளில் எத்தனை பேர் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் ஞானசேகரன் சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா, அல்லது திமுக சார்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா? அப்படி சம்பந்தப்பட்டிருந்தால் எந்தெந்த திமுகவை சார்ந்த சார்கள் எல்லாம் இதில் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், இதில் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன லீலைகள் எல்லாம் இதில் செய்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இந்த சண்முகத்திடமும் அதே போன்று ஞானசேகரனிடமும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை எல்லாம் இவருடைய செல்போன்களை எல்லாம் ஏன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற மிகப்பெரிய சந்தேகத்தை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இப்படி எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பின்னால் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் இதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் ஞானசேகரனை மட்டும் தற்போது அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பதும் அவரை குற்றவாளி என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள் யார் அந்த சார் என்கிற மிகப்பெரிய கேள்வியோடு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு முற்று பெறாத ஒரு வார்த்தைகளாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் யார் யார் எல்லாம் தொடர்பு இருக்கிறார்கள் என்பதை ஒரு முழுமையான விசாரணை நடத்தி, குறிப்பாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்காமல் இந்த விசாரணையை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கோட்டூர்புரம் கோராஜன், அதே போன்று அவரது சகோதரர் கோராஜன், பிரியாணி புகழாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், அதே போன்று துணை மேயராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார், இதிலே தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதில் என்னென்ன அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாணவிகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றக்கூடிய பெண் பேராசிரியர் கூட பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் புகார் அளித்தும் மறைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது புகார் அளிக்க வெளியே வர முடியாமல் அல்லது வெளியே சொல்ல முடியாமல் அவர்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்கிற மிகப்பெரிய அளவிலே ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். விசாகா கமிட்டி இந்த அண்ணா பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்களிலே அங்கு இயங்குகிறதா, அது செயல்படுகிறதா, அது முறையாக கண்காணிக்கப்படுகிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. உயர்கல்வி துறையே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சீர்பட்டு கிடக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து பாலியல் சிக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே உரிய விசாரணை நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தி அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சுரேஷ்.